அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமருவோம். அல்லேலூயா. இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிடித்த வேத வசனம் ஒன்று, பிடிக்காத வேத வசனம் ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா. பிடித்தது ஒன்று, பிடிக்காதது ஒன்று. வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகம் எரேமியா 23ஆம் அதிகாரம். வாசிக்கும்போது கேட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. பிடிச்சது ஒன்று, பிடிக்காத ஒன்று. எல்லாம் பிடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று. எத்தனாவது வசனம் சார்? 23ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? 6வது வசனம். சத்தமாக சொல்லுங்கள், எலும்பி நெல்லு படிங்க. அவருடைய நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு இல்லையா? ஒரு ரட்சிப்பு. நமக்கெல்லாம் ஒரு ரட்சிப்பு கிடைச்சா நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் இல்லையா? அவருடைய நாமம் அதிசயம். அப்படின்னா கர்த்தர் உங்களை ரட்சிக்காமல் போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன நாமத்தை கொண்டு அழைப்பீர்கள்? நீங்கள் தான் சொல்லுங்கள். சரி சார், கர்த்தர் யூதாவை ரட்சிக்கிறார், இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கிறார். அப்பொழுது அவருடைய நாமம் கர்த்தர் என்று அழைக்கப்படும். ஒருவேளை உங்கள் காக்காமல் போனால் அவருக்கு என்ன நாமத்தை போடுவீர்கள்? இந்த நாமமா? நீதியாக இருக்கிற கர்த்தர். அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், ரட்சித்தாலும் ரட்சிக்காவிட்டாலும், மன்னித்தாலும் மன்னிக்காமல் போனாலும், தண்டித்தாலும் தண்டிக்காமல் போனாலும், எப்பொழுது அவர் ஒருவரே இல்லையா? கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்போ எனக்கு நீ பிரச்சனை இல்லை இல்லையா சிஸ்டர்? உட்காருங்க. எனக்கு நீ பிரச்சனை இல்லைன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சூப்பர், கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்போ ஃபோன் பண்ணுவது தொந்தரவா? அவர்கள் எதுக்காக கேட்கிறார்கள்? ஒரு விடுதலைக்காக இல்லையா? ஓ, ஆசீர்வதிக்கலைன்னு சொன்னால் தொந்தரவு பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கு அந்த சகோதரி சொன்ன வசனத்தின்படியாக பார்க்கும்போது, ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும், ஜீவ ஒளி கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறினாலும் நிறைவேற விட்டாலும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. அதானே ரைட்டு? அப்படி தானே சார்? போலீஸ் மனைவி சொல்லுங்கள், அதானே? அப்போ என்ன தொந்தரவு இல்லையே? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன் கிடைக்காது. அப்போ என்ன சொல்லுவீங்க? நடக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் போட்ட கேஸ் வாபஸ் வாங்கிடுங்க. பார்க்கலாமே? ஓ, ஃபைல் பண்ணவே இல்லையா? புருஷன் பேரில் வழக்கு தொடுக்கிற ஒரு மனைவி நீங்கள் தான். செலவுக்கு கர்த்தர் தானே தரணும், புருஷனாக தரணும். மாம்சமான மனிதனை நம்பாதீன்னு அவரே சொல்லி வச்சார் இல்லையா? இப்போ ஞாபகம் புருஷனை நம்புறீங்க நீங்கள்? மடியில் படுத்து கிடக்கிற பொண்டாட்டியை கூட நம்பக்கூடாதுன்னு புருஷருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தரை தான் தேடணும். கர்த்தர் தேடும்போது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். புருஷனை தேடும்போது எல்லா வழக்குகளையும் கொண்டு உங்கள் மடியில் போட்டுருவார். எது வேணும்? கர்த்தரா உலகமா? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ புருஷனை பகைக்காதீங்க சிஸ்டர். ஏன் புருஷனை பகைக்கிறீங்க? தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்க, நான் முடிச்சிருவேன். பகைச்சது கிடையாது. அப்படின்னா வழக்கு போட்டு அவரை தொந்தரவு பண்ணண்டா, பெட்டிஷன் போட்டு அவரை ஓத்தரப்படுத்தண்டா, சமரசம் ஆயிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பாடு அவர் போட்டுருவார், இல்லைன்னா ஜீவொலி உங்களுக்கு போடும். தைரியமாக இருங்க, உட்காருங்க. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலே அந்தி சந்தி மதியான வேளையில் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிவாத்து விதவை போல் தத்தளித்தால. கோலியாத்து கொக்கரித்து நின்றால சாரிவாத்து விதவை போல் தத்தளித்தால. ஜெயம் தரும் தேவனுண்டு, பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி ஹல்லேலூயா. சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாள். சாரி பார்த்து விதவை எதுக்காக தத்தளித்தாள்? நீங்கள் தான் சொல்லுங்கள் சிஸ்டர். அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, இருக்கிறது 2 தோசை நம்ம பாணியில். ஆளுக்கு ஒரு அடையை சுட்டு செத்து போகிறதுக்கு விறகு பொறுக்கிற ஒரு ஸ்டேஜ். ஹல்லேலூயா. செத்தாளா பிழைச்சாளா? பிழைத்தாள். எங்கிருந்து வந்தது? கர்த்தர் கொடுத்தார். உலகம் தராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. உலகம் தராத ஒரு சந்தோஷம் அது கர்த்தரால் மட்டுமே வரும். ஆகவே மாமிசமான மனிதனுக்கு பின்னாடி போவதை விட ஆண்டவருக்கு பின்னாடி போயிருங்க. அவர் தான் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஒரு சம கையை தட்டலாம். இங்கு கைவிடப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. இந்த உலகத்தில் யாராலும் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை கைவிடுகிற தேவன் அல்லவே. அல்லேலூயா. நம்புறவங்க எவ்வளவுக்கு கையை தட்ட முடியுமோ அவ்வளவுக்கு தட்டுங்க. அல்லேலூயா. உலகம் தராத சமாதானம், உலகம் தராத சந்தோஷம், உலகம் தராத பொருளாதாரம், உலகம் தராத மகிழ்ச்சி, உலகம் தராத கிருபை, உலகம் தராத பாதுகாப்பு, உலகம் தராத இரக்கம் எல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலா ஜீவோலி பிள்ளைகளுக்கு வந்து சேரும் என்று கர்த்தராகிய தேவன் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணி அதை நிறைவேற்றுகிற தேவனை பார்க்கிறேன். அல்லேலூயா, ஆமென். சரி, வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து இனி யாருக்காவது பிடிக்காத ஒரு வசனத்தை சொல்லுங்க. பிடிக்காத வசனம். சரி, பிடிக்கலைன்னா ஏதாவது ஒன்று யாரும் சொல்லலாம். 21 எரேமியா 23:21. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடு நான் பேசாமல் இருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
அல்லேலூயா. திரும்ப சத்தமா வாசி. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அதாவது தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம். ஆனாலும் அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஓடினார்கள். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. தீர்க்க தரிசனம் உரைக்கிறது யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைப்பார். ஆனால் இவர் உரைக்காமலே இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அல்லேலூயா. அவை அவங்களுடைய சுய விருப்பத்தின்படியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்றார்கள். அல்லேலூயா. அப்போ நான் யாரு? நான் யாரு? அது எப்படி நீங்கள் நம்பலாம்? அது எப்படி நம்பலாம்? அவர் தான் மாம்சமான மனிதனை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. நீ வேணும்னே இந்த வசனத்தை எடுத்து என் தலையில் போட்டிருக்கிற. எப்போகிலும் நான் அவர் கள்ளத்திற்க தரிசி நினச்சிருக்குதியோ? நீங்கள் இல்லை, இங்கே இல்லையா? ஒரு கேள்வி கேட்டால் ரெண்டு தலையாட்டுது. ஏதோ குத்துற மாதிரி இல்லை அந்த வசனம். திரும்ப வாசி. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாமல் இருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோடு நான் பேசாமல் இருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு சம கையை தட்டலாம். இந்த உலகத்தில் ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று பொய் ஊழியம், இன்னொன்று மெய் ஊழியம். அல்லேலூயா. ஒன்று உண்மையுள்ள ஊழியக்காரன், ஒன்று கள்ள ஊழியக்காரன். ஒன்று திருட்டுப்ப, அதில் கொஞ்சம் ரேஞ்சு மாறினா கொள்ளக்காரன், அப்படின்னா உண்மையுள்ள ஊழியக்காரன். அல்லேலூயா. ரெண்டு இருக்குது. நீங்கள் எதாகிலும் ரெண்டையும் பின்பற்றக்கூடாது, ஒன்றை தான் பின்பற்ற வேண்டும். ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய வழி, இல்லை என்றால் அந்தி கிறிஸ்துனுடைய வழி. உங்களுக்கு எந்த வழி வேணும்? இயேசு கிறிஸ்துனுடைய வழின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாட்டையும் நான் பட்டையும் இப்போ எடுப்பேன். ஓகே தானே? அப்படி தானே? பட்டையும் தான் விழுந்துட்டுருக்கா. அப்போ பாம்பை போட்டுருவோம். வசனம் என்ற பாம்பை போட்டுருவோம். ஓசியா படிங்க, 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா. வாசிப்போம். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்களுடைய ஈரர் கொலையை கிழித்து அவர்களை நான் சிங்கம் பட்சிப்பது போல் பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். அல்லேலூயா. அப்போ வடி கொண்டு வந்துச்சுல்ல சிஸ்டர், பாம்பு மாதிரி இருக்கா? பாம்பு மாதிரி இல்லை, பாம்பு. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல. குட்டிகளை பறிகொடுத்த கரடி எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தன் குட்டியை பிடிச்சிட்டு போயிட்டான். அப்போ தாய் குட்டி என்ன செய்யும்? உனக்கு கண்டா கடித்து திங்கிற மாதிரி இருக்கும். அப்போ பாவம் செய்தவங்களை
ஆண்டவர் இப்படி தான் இருப்பார். கடிச்சு குதற போகிறாரு. யார் மாட்ட போகிறீங்கன்னு தெரியல. ஒரு சும்மா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டு நை அழைத்த தேவ